மா போலாமா? போலாம்ப்பா. அண்ணன் பார்த்தாருன்னா எங்க போறீங்கன்னு கேட்பாரு. சீக்கிரம் போலாம் வா. டேய் அண்ணன் உள்ளதா இருக்காரு, நம்ம அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம் வா. சரிங்க. வாங்கக்கா. சீக்கிரம் வா. அத்தை, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன் அத்தை. அத்தை, உங்ககிட்ட தான். வேண்டாம் சீனு, நான் உன்கிட்ட பேச விரும்பல. போயிடு. நீயும் என்கிட்ட பேசாத. ஏன் அத்தை இப்படி சொல்றீங்க? நீ பண்ண வேலைக்கு உன்கிட்ட வேற எப்படிடா பேச முடியும்? எப்பவும் மாயாவாலதான் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வருதுன்னு பேசுவ. ஆனா உன்னாலதான்டா இந்த குடும்பத்துக்கு இப்ப இவ்ளோ பெரிய பிரச்சனை. உன்னால மாயாவுக்கு கெட்ட பேரு. இங்க எல்லாரும் அவளை திட்டுறாங்க. தப்புதான் அத்தை. நான் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. என்னால மாயாவுக்கு தான் கஷ்டம். நான் இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன் அத்தை. என்ன நம்புங்க. இன்னையோட எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சு வைக்கிறேன். சீனு, என்ன மாயா? டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. எதுக்கு? ப்ளீஸ் சீனு, நானும் படிச்சுட்டு சொல்றேன். என்ன ஒரு சேஃப்டிக்கு தான். சரி, அனுப்புறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அண்ணன் வேற வந்து பாத்துட்டாருன்னா என்ன பண்றது? சீனு, கொஞ்சம் சீக்கிரமா வாப்பா. வரமா. ஐயோ சீனு, சீனு பாத்துடா பாத்துடா. டேய் பாத்துடா சீனு. பாத்து வர மாட்டியா? ஒண்ணு இல்லல்ல. ஒண்ணு இல்ல மாமா, நான் கவனிக்கல அதான். டேய் என்னடா? மாயா, அவனை ஒரு 5 நிமிஷம் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு போக சொல்லு. இல்ல அத்தை, வேண்டாம். சீனு சொல்றாங்கல்ல, வா உட்கார்ந்துட்டு போலாம். டைம் ஆயிட்டு இருக்குமா, வர சொல்லியிருக்காருமா. போலாம் மாமா, போலாம் மாமா. சரி வாப்பா. இந்தாங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி பத்திரம் ரெடி பண்ணிட்டேன். ₹50,00,000 பணத்தை வாங்கிட்டு எங்க வீட்டு முழு உரிமையையும் நாங்க புவனேஸ்வரி பேருக்கு எழுதி கொடுக்கிறோம். இனிமே இந்த வீடு புவனேஸ்வரிக்கு தான் சொந்தம். சூப்பர்மா. இதுல மட்டும் அந்த குடும்பத்தாளுங்க கையெழுத்து போட்டுட்டா மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு விரட்டிடலாம். மேடம், எனக்கு எதுவும் சிக்கல் வந்துடாதே. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ 2 டாக்குமெண்ட் கொடுத்தது யாருக்கும் தெரிய போறதில்லை. தைரியமா போ. சரிங்க, வரேன் வரேன் சார். சரி. டாக்குமெண்ட் ரெடி. இத படிச்சு பார்க்க சொல்லு. அப்புறம் போட்டோ எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. எடுத்தா எடுத்துக்கிட்டோம். அப்புறம் எப்படி டாக்குமெண்ட்டை மாத்துறது? கையெழுத்து போடுற நேரத்துல நான் ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போடுறேன். அப்போ அவங்க கவனம் திரும்பும். நீ அவங்கள வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிரு. அந்த நேரத்துல நான் அங்க வந்து டாக்குமெண்ட்டை மாத்தி வச்சிடுறேன். சரிங்க. கார் வந்த மாதிரி இருக்கு. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உள்ள ரூம்ல இருங்க. சரி. மாமா வாங்க மாமா, உள்ள வாங்க. வாடா போலாம். வாங்கக்கா. வாங்க வாங்க. உட்காருங்க. வாப்பா சின்ன, உட்காரு. வணக்கம் சார், இவங்க என் அம்மா. வணக்கம்மா. வணக்கங்க சார், இவரு ரகுராமையாவுடைய தம்பி தானே? எப்படி தெரியாம இருக்கோம்? வணக்கங்க. உட்காருங்க. நீங்க உட்காரு. நீங்களும் உட்காருங்க. சார், பணம் ரெடி ஆயிடுச்சுங்களா? எல்லாம் ரெடியா இருக்குப்பா. வரேன் இருங்க. இதுல 50 லட்சம் ரூபா இருக்கு. அப்புறம் டாக்குமெண்ட்டும் ரெடி. இந்தாங்க, படிச்சு பாருங்க. பத்திரத்தை படிச்சு பார்க்கலாங்களா? பின்ன படிச்சு பார்க்காம எப்படி? படிச்சு பார்த்தா தானே கையெழுத்து போட முடியும். படிச்சு பாருங்க. மாமா இந்தாங்க. ஒரு அவசரத்துக்காக கடன் வாங்கியிருக்கோம். அதுக்கு தான் பணம் தேவைப்படுது. நல்ல நேரம் பார்த்து நீங்க கொடுத்து உதவுறீங்க. என்னம்மா இது?
சீனு நல்ல பையன், வருங்கால ஒரு தொழிலதிபரு. என்னால முடிஞ்சதை செய்யறேன், அவ்வளவுதான். ம் சரிங்க. சீனு எல்லாமே சரியாதான்ப்பா இருக்கு. நீ ஒரு தடவை படிச்சு சரிங்க பாத்துரு. மாமா. இந்தா. சார் டாக்குமெண்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். இதுல என்னப்பா இருக்கு? தாராளமா எடுத்துக்கங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சீனு ஆ சொல்லு மாயா. டாக்குமெண்ட் அனுப்புனேன் பாத்தியா? ஆம் பார்த்தேன் சீனு. படிச்சுட்டேன். எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நானும் படிச்சிட்டேன், சரியா தான் இருக்கு. இந்த டைம்குள்ள திரும்ப பணத்தையும் கொடுத்துடலாம். நான் வைக்கிறேன். டேய் இப்ப எதுக்குடா அவகிட்ட கேட்டுட்டு இருக்க? அக்கா 4 பேர்கிட்ட கேட்டு எதையும் செய்யறது நல்லது தானக்கா. ஒன்றும் தப்பு இல்லை, விடு. அப்போ கையெழுத்து போட்டுடலாம் இல்லைங்க? ஆ, இந்தப்பா சீனு, இதுல நீ கையெழுத்து போட்டிருப்பா. மார்க் பண்ண இடத்துல கையெழுத்து போட்டு. என்னாச்சு சார்? ஏங்க என்னங்க ஆச்சு? தெரியல என்னன்னு, இருங்க பார்த்துட்டு வரேன். போய் பாருங்க. ஐயோ! ஐயோ என்னன்னு தெரியலையே அவருக்கு. ஏங்க ஏங்க என்னாச்சுங்க? என்ன ஏங்க பூனை கத்துறீங்க? வந்து உருட்டிட்டு இருந்தது. நான் வந்ததும் என் மேல எகிரி குதிச்சு இப்படியே ஓடிடுச்சு. ஏங்க அதுக்கெல்லாமா இப்படி கத்துவாங்க? இல்லைங்க, திடீர்னு மேல பாஞ்சுதா, பயந்துட்டேன். சரி சரி எடுத்து வைங்க. இல்லைங்க, அதெல்லாம் நான் அப்புறம் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்க வாங்க, நம்ம வேலையை சரிங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. டேய், வாடா. சின்ன, இப்பதான் நல்ல நேரம் ஆரம்பிக்குது. கையெழுத்த போடுப்பா. கையெழுத்து போட்டாச்சு, அவர்கிட்ட கொடுத்துரு. சார் சீனு, நீ கேட்டதுக்காக நான் கையெழுத்து போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும். ம் சரிம்மா, நான் கேட்குறேன். ம். சின்ன, நீ கேட்ட பணம் ரெடியா இருக்கு. இந்தாப்பா, பணத்தை வாங்கிக்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் சொன்ன டேட்ல கண்டிப்பா பணத்தை கொடுத்துருவேன் சார். என்னப்பா நீ, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. மாமா, நான் சேட்டுக்கிட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு வரேன். நீங்க அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. சரிடா, நான் அக்கா கூட்டு வரேன் வரேன். சார். வாங்க தம்பி, வாங்கம்மா. வரேங்க. சரிங்க, போயிட்டு அப்ப வாங்க. நான் வரேங்க. இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். இந்தாங்க அவங்க கையெழுத்து போட்ட பத்திரம். உங்களை நம்பிதான் இதை நான் செஞ்சிருக்கேன். எனக்கு எதுவும் பிரச்சனை வராத. கவலைப்படாதீங்க.
உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன் பயப்படுறீங்க? அதான் பணம் வாங்கியிருக்காங்கல்ல. பஞ்சாயத்தில் என்ன கேட்டாலும் நாங்கள் சொன்ன மாதிரி அப்படியே சொன்னா போதும். ஆ சரியா? வர. இந்தாங்க சேட்டு, ம். நான் வாங்கின 50 லட்ச ரூபா அதில் இருக்கு. நான் சொன்னேன்ல கொடுத்துருவேன்னு. பரவாயில்ல, நீ சொன்ன சொல்ல காப்பாத்திட்டு சரியான நேரத்துல வந்து பணத்தை கொடுத்துருக்கே. இருப்பா, நான் உன் செக்கை கொண்டு வரேன். ம். இந்தா சீனு, நீ கொடுத்த செக்கு. இதோட உங்க கணக்கு முடிஞ்சது சேட்டு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்னப்பா அப்படி பேசுற? நீ கேட்டுதான் நான் கடன் கொடுத்தேன். அதை திருப்பி வாங்குறப்ப கொஞ்சம் கராரா தான் இருக்கணும். இதெல்லாம் தொழில சகஜப்பா. இனி நீ எப்ப பணம் கேட்டாலும் உன் மேல நம்பிக்கையோட கொடுப்பா. சேட்டு போதும். பணத்தை கேட்டு கேட்டு என் கழுத்தை நெரிச்சு பல பிரச்சனைகள் வந்துருச்சு. இனிமே கடனே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படியே வாங்கினாலும் கண்டிப்பா உங்ககிட்ட நான் வாங்க மாட்டேன். நான் வரேன். ம். அம்மா, அம்மா, வாப்பா சீனு, போன விஷயம் என்னாச்சு? நல்லபடியா முடிஞ்சதுமா. எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிஞ்சதுமா. சந்தோஷம்பா. அம்மா, எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கம்மா. எடுத்துக்கோங்கப்பா. என்னடா சீனு, ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? ஏதாவது நல்ல விஷயமா? அப்பா ஒண்ணு இல்லப்பா, ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அது சரியா இருக்கு, அவ்வளவுதான். எது எப்படியோ உனக்கு சந்தோஷமா இருந்தா அது எனக்கு சந்தோஷம்தான். சரிப்பா, எடுத்துக்கோங்க மாமா. நல்லதுடா. இனிமே கொஞ்சம் பார்த்து இருந்துக்க. புரியுதுல்ல? புரியுதுங்க மாமா. பாட்டி எடுத்துக்கோங்க. வாழ்த்துக்கடா. அத்தை இந்தாங்க ஸ்வீட்டு. அம்மா ஸ்வீட் எடுத்துக்கோங்கம்மா. ஆ சீனு, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்லப்பா? ஆ இருக்குமா. சீனு, நீ போய் சாருக்கு கொடுப்பா. சாரு ஸ்வீட் எடுத்துக்க. டேய், அவ எப்படிடா எடுப்பா? கொஞ்சம் எடுத்து ஊட்டி விடு. ஏண்டி, சாருவுக்கு கண்ணு தானே தெரியாது, கை நல்லா தானே இருக்கு, அவளே எடுத்துப்பா. டேய் சீனு, நீ அவ கையில கொடு. அத்தை ஸ்வீட் எடுத்துக்கோங்க அத்தை. என்ன அத்தை, இன்னும் என் மேல கோவம் போலியா? ப்ளீஸ் அத்தை, ஸ்வீட் எடுத்துக்கோங்க அத்தை. எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு போ. மாயா, இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. நீ சொன்ன மாதிரியே உன் சொந்த முயற்சியில கடன் அடைச்சிட்ட. வாழ்த்துக்கள். ம் தேங்க்ஸ். அது ஏன்டா டல்லா சொல்ற? அத்தை என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஸ்வீட் எடுத்துக்கல மாயா. நான் சாரி சொன்னாலும் ஏத்துக்க மாட்றாங்க. இந்த ஸ்வீட்டாவது சாப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். இப்போ என்ன, பெரியம்மா ஸ்வீட் சாப்பிடணும் அவ்வளவுதானே? குடு. பெரியம்மா, பெரியம்மா. கேக்குது, சொல்லு. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க, டயர்ட் எல்லாம் போயிடும். உன் புருஷன் கொடுத்து விட்டானா? பாவம் பெரியம்மா, நீங்க பேசலன்னு சோகமாயிட்டான். ஒரே ஒரு ஸ்வீட் எடுத்துக்கோங்களேன். உன்னால மட்டும் எப்படி முடியுது மாயா? எது? சீனு பண்ண வேலையால உனக்கு கெட்ட பேர் வந்திருக்கு. எல்லாரும் சேர்ந்து உன்னை திட்டினாங்க. இப்ப வரைக்கும் எல்லாரும் உன்னை தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கூட நீ சீனுக்காக வந்து பேசுற. விடுங்க பெரியம்மா,
அது முடிஞ்சு போன விஷயம். அவன் வேணும்னு எதுவும் பண்ணலையே. ஆனா இப்ப அவனுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவன் சந்தோஷமா இருக்கான். அது போதும் எனக்கு. நீ சந்தோஷமா இருக்கியா மாயா? இல்லாம எப்படி? நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்னு தெரியுமா? ஏன்னா நான் இந்த வீட்டுக்குள்ள இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்கேன். என் அம்மாவோட ஆசையும் அதுதானே. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமா தான் பெரியமா இருப்பேன். என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது எனக்கு பெருசா தெரியாது. இந்த வீட்டுக்குள்ள நான் இருந்தா மட்டும் போதும். உண்மையிலேயே உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு மாயா. இதெல்லாம் ஓகே. ஆனா ஸ்வீட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். எனக்காக நீங்க எடுத்துக்கிட்டா சீனு சந்தோஷப்படுவான். புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேல்ல? ஆமா அப்படிதான். நான் இதை என் பெரியம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவங்களும் அவங்க புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நான் ஸ்வீட் கொடுத்தா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. புவனா, புவனேஸ்வரி, என்னன்னு இவ்வளவு நேரம்? போன காரியம் என்ன ஆச்சு? நல்லபடியா முடிஞ்சதுமா. அந்த வீடு உன் கைக்கு வரப்போகுது பாரு. நீ நினைச்சது நடக்க போகுதுமா. நீ ஜெயிச்சிட்ட. 3 பேரும் கையெழுத்து போட்டுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன இந்த கையெழுத்தை வச்சுதான் அந்த குடும்பத்தோட தலையெழுத்தையும் மாத்த போறேன். இந்த பத்திரம் ஒண்ணு போதும். இத்தனை வருஷமா நம்ம குடும்பத்துக்கு அவங்க செஞ்ச துரோகத்துக்கு பதில் சொல்ற நேரம் வந்துருச்சுமா. ரகுராம் இங்க வந்து அவன் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தோட நிழல கூட தொட முடியாதுன்னு சொல்லிட்டு போனான்ல. இனிமே அவன் வாழ்ந்த வீட்டுக்குள்ள அவனுடைய நிழல் கூட உள்ள போக முடியாது. மொத்த குடும்பத்தையும் நாளைக்கு ரோட்ல கொண்டு வந்து நிப்பாட்டு. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அம்மா, என்னம்மா விஷயம்? எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க? நம்ம ஊர்ல நியாயம் கிடைக்கணும்னா அதுக்கு பஞ்சாயத்துக்கு தானே வர வேண்டியதா இருக்கு. இப்போ என்ன நியாயம் வேணும்னு கேக்குறீங்க? இந்த பத்திரத்தை படிங்க, உங்களுக்கே எல்லாம் புரியும். என்ன பத்திரம் இது? பார்த்தா தெரியலையா? அதான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்கல்ல. ஏன்பா, இதெல்லாம் எங்களால நம்பவே முடியலப்பா. இது உண்மையா? வாய் வார்த்தைக்காக நாங்க சொல்லலைங்க. ஆதாரத்தோட தானே வந்திருக்கோம். எங்களுக்கு கொடுத்த வாக்க அவங்க காப்பாத்தல. இப்ப இதுக்கு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். பஞ்சாயத்துக்கு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள வர சொல்லுங்க. மத்தத அப்புறம் பேசிக்கலாம். ஐயா. அடடே, வாங்கண்ணே, வாங்க, உள்ள வாங்கண்ணே. வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. ஒரு நிமிஷம். வணக்கம் அண்ணா. அண்ணா. வணக்கம்மா. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன விஷயம்? ஐயா, பஞ்சாயத்துல உங்களை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. என்னாச்சு? ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? புவனேஸ்வரியும் பசுபதியும் பிராது கொடுத்துருக்காங்க. அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் எப்ப பாரு ஏதாவது ஒரு ஏழரை இழுத்துட்டே இருப்பாங்களா? என்னவா? யார் மேல பிராது கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி? உங்க மேலயும் பத்மாமா மேலேயும் தான் பிராது கொடுத்துருக்காங்க.
எங்க மேலயா? என்ன அவளுக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சு போச்சா? சம்பந்தமே இல்லாம எங்க மேல பிராது கொடுத்திருக்கா? எங்க குடும்பத்துல ஒருத்தரை கூட அவ விட்டு வைக்க மாட்டாளா? இதுக்கு முன்னாடி ஜானகி மேல பழி போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தா, இப்போ என் பையன் மேலயும் பொண்ணு மேலயும் பிராது கொடுத்திருக்காளா? அம்மா மேலயும் மாமா மேலயும் என்ன பிராது கொடுத்துருக்காங்க? தம்பி உங்க பேரன் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஏன் மேலயுமா? ஏங்க என்னங்க இது அநியாயமா இருக்கு? என் புள்ள என்ன தப்பு பண்ணா? ஏங்க அப்ப நாங்க மட்டும் என்ன தப்பு பண்ணோம்? அண்ணா இந்த புவனேஸ்வரி புதுசா ஏதோ திட்டம் போடுறான்னு நினைக்கிறேண்ணே. புவனேஸ்வரி சீனு வச்சு ஏதோ பிளான் பண்ண பாக்குறா. ஆனா என்ன பண்ணிருக்கான்னு தெரியலையே. எதுக்காக பிராது கொடுத்திருக்காங்களோ? பஞ்சாயத்துல வந்து உங்களை பேச சொல்றாங்க. சரி நீங்க போங்க, நாங்க வரோங்க ஐயா. ஏப்பா கதிரு, உனக்கு விஷயம் தெரியாதா? என்னங்க புவனேஸ்வரி உன் மாமனார் குடும்பத்து மேல பிராது கொடுத்துருக்காயா? அங்க மேடையில பஞ்சாயத்து நடக்குது. என்னங்க சொல்றீங்க? ஆமாப்பா. அவங்க குடும்பத்தாளுங்க மேல தப்பு இருந்தா அவங்களுக்கு சாதகமா தானே இவர் தீர்ப்பு சொல்லுவாரு. இந்த விஷயத்த இவர் விசாரிக்க கூடாது. பஞ்சாயத்து தலைவரே இவர்தான், வேற யார் விசாரிப்பா? இருக்காரு, நான் வர சொல்றேன்.